வந்தனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு தெரியுமா? என்ன காப்பாத்தினப்ப ஏற்பட்ட காயம். சொல்லுங்க, நான் சொன்னது உண்மைதான் சொல்லுங்க. இவங்க சொன்னது உண்மைதான். அது நான் தான். எங்களை நிறைய பேர் உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. எங்களை அப்படி கூட்டிட்டு போகும்போது ஜெயில இருந்து தப்பிச்சவங்கன்னு ரிப்போர்ட் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வேற வேற இடங்கள்ல இறந்தவங்களோட பணம் கிடைக்கும். அதோட அவங்க கதையை முடிச்சிடுவாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத கைதிகளை பத்தி யாருக்கு அக்கறை இருக்கும்? யாரு தேடுவாங்க? இத்தனை நாள் அவங்க அண்ணனை ஜெயில வச்சது இதுக்காக தான். கேட்டா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது இதுன்னு அவனுங்கள. வந்தனா, I'm so sorry. They are devils, dirty devils, including your dad. ஓடுங்கண்ணே. நல்லா இருக்கு மாமா. நல்ல நீடூடி வாழணும். போங்கண்ணே. நான் எதுக்குடா? போங்கண்ணே. போங்கன்னு சொல்றேன்ல. போடா. போங்க. செருப்பை கழட்டிட்டு போ. ஆசீர்வாதம் பண்ண. சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் மீட் பண்ணுவோம். விஷ்ணு, உன் அண்ணன் போலீஸ் தானே? போலீஸ் கிடையாது, ஆனா போலீஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளவன். நான் அப்புறம் சொல்றேன். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, நான் அந்த ஆபீசரை பார்த்தேன். நிறைய ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. நீ எந்த ஆபீசரை பார்த்த? என்ன கிட்னாப் பண்ணவங்கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த கமாண்டோ குரூப் ஆபீசர். அவரை எங்க பார்த்த? நான் இங்கதான் பார்த்தேன். அவரு விஷ்ணுவோட அண்ணன் சச்சிதானந்தா. அவரா இருக்க வாய்ப்பில்ல. உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்லப்பா, அது அவர்தான். எனக்கு நல்லா தெரியும்.
வந்தனா உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேன்ப்பா. ஓகே, வா. வா. ஆமா, நீ எங்க வா போயிட்ட? வா இப்படி வந்து நில்லு வா. சொல்லுங்கண்ணா. விஷ்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனோ ஃபோன் பண்ணா. பெட்ரோல் பங்க்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணா. ஆனா இப்போ நான் பண்ணா ரீச் ஆகல, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. போன்ல இப்படி ஆகுறது சகஜம்தான். சார்ஜ் தீர்ந்து போயிருக்கும், ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இல்லைன்னா இல்ல விஷ்ணு, அது இல்ல. இங்க பாரு, இத கேளு. Hey. கேளு. Hello. What the hell are you doing? Don't take our videos. ஒன்றும் இல்லைண்ணே, நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். வந்தனா, ஆ? நீ ஜனனிக்கு ஃபோன் பண்ணு. ஆ. ஃபோன் ரிங் ஆச்சு. இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்றேன்ல, அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்கன்னு போய் தேடுவோம்? அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து சிட்டிக்கு 1/2 மணி நேரத்துல போயிடலான்னு சொன்னா. வாங்க போய் பார்க்கலாம். ஆ, நீ உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. அப்பா, அப்பா மனுவும் ஜனனியும் கார்ல பெங்களூர் புறப்பட்டாங்க. வழியில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க. ஜனனிக்கு கான்சியஸ் வந்தாதான் நடந்தது என்ன, மனோவை கூட்டிட்டு போனது யாரு எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஓ, இன்ஹேலிங் டிவைஸ் மனுவோடதா இல்ல ஜனனியோடதா? இது மனோவோடது தான். அவனுக்கு வீசிங் இருக்கு. இதுல மெடிசனை போட்டு இன்ஹேல் பண்ணானா பிரீத்திங் ஈஸியா இருக்கும். Which medicine is he using in it? இட்ஸ் அஸ்தலின் டாட்டர் கேப்ஸ். ஓ, இது ஸ்பாட்ல கிடைச்சது. அட்டாக் டைம்ல கீழே விழுந்திருக்கணும். நான் பார்த்துட்டேன், நீங்க பாருங்க. இல்ல நான் ஆல்பம் பார்க்க வரல. நீங்க தனியா இருக்கீங்க, பேசுறதுக்காக தான் வந்தேன். பேசலாம், அதுக்கு என்ன? என்ன காப்பாத்தின ஆபரேஷன் மாதிரியே உங்களை எந்தெந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்க? யாரு? போலீஸ்காரங்க. எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அப்பா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மாமா, மாமா 1 செகண்ட். நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நான் என்னோட ப்ரொஃபசர் கிட்ட பேசினேன். பிரிசனரை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிட் ஃபைல் பண்ணலாமா? ஐயோ, எதுக்கு தேவையில்லாம ரிட்டலாம்? நான் இப்ப பிரிசனர் இல்லையே. பிரிசனரா இருக்கும் போதே உங்களை வேலை வாங்கினாங்களே. நான் மனோ கிட்ட இதை பத்தி பேசினேன். அவனோட ஒப்பீனியன் கூட இதுதான். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன வெயிட் பண்ணாதீங்க. நான் உள்ள இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏய், நான் வெளியே போறேன், நீ வரியா? இல்ல, நான் மாமா கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. பாய். பாய். மாமா எங்க போறீங்க? எங்கேயும் இல்ல, சும்மா இப்படி வாக் பண்ணலான்னு தான். நீங்க இங்கே இருங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே.
அட சார் நீங்க ஏன் சார் பின்னாடி வந்தீங்க? நீங்க முன்னாடி போங்க. ஏய் பின்னாடி வாங்கடா. பின்னாடி வாங்க. வாங்க டேய், பின்னாடி வாங்கடா. இப்படி கியூ எல்லாம் மாத்த கூடாது. முதல்ல வந்தவங்க முன்னாடி நிக்கணும், லேட்டா வந்தவங்க பின்னாடி நிக்கணும். நீங்க போங்க போங்க. எவ்வளவு நல்லவர் இல்ல? அதுக்குதான் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க லேபருக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்காது. எல்லாரும் ஒண்ணுதான் தெரியுமா? சோஷியலிசம். வாவ். நம்ம ஓனரோட உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் சோசியலிசமா? அண்ணே நீங்க அங்க என்னென்ன பண்றீங்க? அண்ணே முதல்ல நீங்க அதை கீழே வைங்க. ஏன் என்னாச்சு? நீங்க எதுக்குன்னு ஒரு சர்வர் மாதிரி கியூல நின்னு சாப்பிடுறீங்க? இங்க உட்காருங்க. ம். குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங் வந்தனா. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா என்ன இப்படி குட் மார்னிங் சொல்றீங்க? இனிமே இந்த வீட்ல யாரும் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. சரி ஓகே? அப்படியே ஆகட்டும். அண்ணா நேத்து ராத்திரில இருந்தே இவளுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. அந்த கீரையை எடு. நீங்க என்னைக்கோ இவளை டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து காப்பாத்திருக்கீங்களாம். என்ன காப்பாத்துறதுக்கே என் தம்பி வந்தான். நான் எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுதா? ஐயோ அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? எனக்கு போதும். நீயும் அதுக்குள்ள சாப்பிட்டியா? ஐயோ விஷ்ணு என்னாச்சு? பார்த்தல்ல உன் புருஷன் உயிர் என் கையில இருக்கு. சின்ன விஷயம் தான் சொன்னதை செய். வந்தனா இவங்க சொன்னதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். போனை வச்சுட்டு உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஸ்டாப் இட். நான் என்ன செய்யணும் முதல்ல அதை சொல்லு. நான் சொல்றத ஒண்ணு நீ செய்ய வேண்டாம். என் பாஸ் சொல்றத செய். இப்போ உனக்கு ஒரு வீடியோ கால் வரும். லிசன் டு வாட் ஹி சேஸ். हेलो डॉक्टर. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? बताता हूँ, लेकिन पहले फोन कट किए बिना स्टैंड पर रखना. जो कुछ भी हो जाए हाथ स्टीयरिंग से नहीं हटना चाहिए. ये कॉल डिस्कनेक्ट नहीं होना चाहिए. और अगर ऐसा हुआ तो तुम जानती हो कि तुम्हारे पति के साथ क्या होने वाला है. गाड़ी घुमा और वापस हॉस्पिटल जा. ओके. अब हॉस्पिटल के अंदर जा और आईसीयू पहुंचने तक किसी से बात मत करना. आईसीयू के अंदर जाने के बाद तुम सबको बाहर भेज दोगी. Go get the scan reports. I'll stay here. You just go. गुड डॉक्टर. अब कैमरा के सामने से हिलना मत. आई वॉन्ट टू सी यू टेक द सिरिंज और उसे पूरा सेडेटिव से भर दो.
अब जाओ और ये सेडेटिव पेशेंट में इंजेक्ट कर दो। जब तक इसकी हार्ट और पल्स रेट बंद ना हो तुम यहां से हिलोगी नहीं डॉक्टर। You'll have to stay on. Damn it. உன்னை அனுப்பி வச்ச எட்வின் மோசஸ் இப்ப எங்க இருக்கான்? எட்வின் மோசஸ்ன்ற பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றான்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட உதவி கேட்டு என்ன ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தான். அந்த உதவிக்காக தான் நான் எட்வின் மோசஸ்க்கு இதை நான் செய்கிறேன். எங்க இருந்து சத்தம் வருது? கேரேஜ்ல இருந்து நினைக்கிறேன். சார் 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 கேரேஜ்ல திருடன் பூந்துட்டா சார். பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க சார். பாத்தீங்களா எப்படி உடைஞ்சிருக்குன்னு? சார் 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 சவுண்ட் கேட்டிங்களா? கேரேஜ்ல சேஃப் லாக்கர் உடைக்கிறான் சார். கேரேஜ்குள்ள எப்படி சேஃப் லாக்கர்? நம்ம ஆளுங்களே யாரோ வச்சிருப்பாங்க சார். போடா முட்டா. இல்லனா அவன் உள்ள என்ன சார் பண்றான்? எவனோ கார் திருடன்னு டேய் திருடனா இருந்தா காரை திருடிட்டு போயிருப்பானே. பாட்டு பாட்டா திருடலான்னு நினைச்சிருப்பான். அவனை கொஞ்சம் வெளியே எழுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். யார் அது? பார்த்து அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும் போது வெளியே வா. நீங்க எதுக்கு நான் காருக்கு அடியில இருக்கீங்க? நம்ம காரை ரெடி பண்ணலான்னு. இருட்டில் யாராவது கார் ரிப்பேர் பண்ணுவாங்களா சொல்லு. நான் போனப்போ வெளிச்சம் இருந்துச்சு, எப்போ இருட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ரிப்பேர் பண்ணது போதும், வெளியே வா. நம்ம கார் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். மனோ இவனை கூட்டு போய் படுக்க வை. வாங்கண்ணே. இல்ல இந்த ஸ்பேனர் இதெல்லாம் இருக்கு. உங்க சச்சிதானந்த அண்ணாவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஊட்டி ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் கும்பல் என்ன கடத்தினாங்கன்னு, ஒரு கமாண்டோ குரூப் வந்து என்ன காப்பாத்துனாங்கன்னு சொன்னனே. அந்த கமாண்டோ குரூப்ல தான் உங்க அண்ணன் இருந்திருக்காரு. நீ என்ன பேசுற? கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது. நம்ம சச்சி அண்ணன் ஜெயில இருந்தாரு கடந்த 24 வருஷம். ஷெட்டி ஆளுங்க யாராவது இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? அவ ஏன் இங்க வரா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன். தெரியலையே. நான் தான் வர சொன்னேன். எதுக்காக? அது வந்து ஜனனியை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணிச்சு. அவ எதுக்கு ஜனனியை பார்க்கணும்? அது நம்ம சச்சி அண்ணன் மேல இருக்கிற ஒரு பிரியம். பிரியமா? அவ பேரு ஆர்யா தானே? ஐயோ, ஆர்யா ஷெட்டிக்கு அண்ணன் மேல ஒரு க்ளோஸ்னஸ் வந்திருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? எனக்கு இல்ல, ஆர்யா ஷெட்டிக்கு. அட என்கிட்ட இல்ல, சச்சி அண்ணன் கிட்ட. ஹலோ 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 வாங்க. இவங்க ஆர்யா ஷெட்டி, நம்ம சச்சி அண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ ஹலோ. ஆர்யா ஷெட்டி சச்சி அண்ணனோட ஃப்ரெண்டு. ஆர்யா ஷெட்டி. இந்த ஆர்யா ஷெட்டிக்கு ஜனனியை ஒரு வாட்டி பார்க்கணும். போய் பார்க்கட்டும். ஆர்யா ஷெட்டி. ஆர்யா ஷெட்டி கூப்பிட்டீங்களா? வரேன்.